சுரேஷ் ஆலேவை மயக்கத்தில் வைத்து உண்மையை கண்டுபிடிக்க நடவடிக்கை, வைத்தியர்கள் தீவிர முயற்சி. முன்னாள் பிரதமர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரால் அரசாங்கத்துக்கு செலுத்தப்படாத கோடிக்கணக்கான பணம். யாழ் வடமராட்சி தொண்டமனாறு செல்வ சந்நிதி முருகன் கொடியேற்றம். பெலிக்கடி சிறையில் பூஜித கேமசிறி சிறைக்குள் நடப்பது என்ன? வெளியாகிய தகவல்கள். சொத்து விவகாரத்தில் மஹிந்தவை மாற்றிவிட்ட நாமல் ராஜபக்ச. சட்டத்திறனிகள் சங்கத்துக்கு ஏற்றவாறு நீதிமன்றங்களை வழிநடத்த அனுமதிக்க முடியாது, முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கருத்து. சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட 9 இந்திய மீனவர்கள் கைது. இந்திய இலங்கை உறவு மேலும் வலுவுறும், டெல்வின் சந்தோஷ் சந்திப்பில் உறுதி. தயார் நிலையில் தூக்கு மேடை, 50 வருடங்களின் பின் மீண்டும் இலங்கையில் மரண தண்டனை. 22ஆம் திருத்தத்துக்கு மகாநாயக்க தேரர்கள் இணக்கம் தெரிவித்ததாக அரசாங்கம் குறிப்பிடுவது பொய்யானது, உதய கம்மன்பில. தொடர்பான விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு தலைவர் சுரேஷ் ஆலே பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். அவரை மருத்துவ சோதனைக்குட்படுத்துவதற்கு 5 அடங்கிய மருத்துவ குழுவினர் கடந்த வாரம் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு வருகை தந்தனர். அங்கு வருகை தந்த மருத்துவ குழுவினர் முற்பகல் 9 மணி முதல் மாலை வரை அவரை பரிசோதித்ததாக தேசிய மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோட்டை நீதவான் பசன் அமரசேனவினால் நியமிக்கப்பட்ட 5 அடங்கிய மருத்துவ குழுவினரை இவ்வாறு பரிசோதனை செய்துள்ளனர். அத்துடன் எதிர்வரும் வாரம் சலேயின் குடும்ப உறவினர்களை சந்திப்பதற்கும் மருத்துவ குழு தீர்மானித்துள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமையவே இந்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிரேஷ்ட நிபுணத்துவ நீதவான் மனநல மருத்துவர் சுசித் மெண்டிஸின் தலைமையில் நியமிக்கப்பட்ட இக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நிபுணத்துவ மருத்துவர் சித்தாகரி அபநாயக்க, நிபுணத்துவ மருத்துவர் தசந்தி அக்மிமன, நிபுணத்துவ மருத்துவர் துலைக்கா அமரசிங்கபாஸ், நிபுணத்துவ மருத்துவர் பஜீர தர்மவத்தன் ஆகியோர் செயற்படுகின்றனர். ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மீளப்பெறப்படும் என்ற அடிப்படையில் ஒரு முன்னாள் பிரதமருக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் வழங்கப்பட்ட பெருந்தொகை பணம் இதுவரை மீட்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கை ஒன்றின்படி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 2012 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் மருத்துவ சிகிச்சை வசதிகளுக்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து ஒரு முன்னாள் பிரதமருக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வழங்கப்பட்ட சுமார் 2.5 கோடி ரூபாய் தொகையானது மே 20, 2026 நிலவரப்படி வசூலிக்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. 2018ஆம் ஆண்டின் 19ஆம் இலக்க தேசிய தணிக்கை சட்டத்தின் பிரிவு 12 படி மேற்கொள்ளப்பட்ட தணிக்கை ஆய்வுகளின் போது இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட்ட 10,09,898 மற்றும் முன்னாள் பிரதமருக்கு வழங்கப்பட்ட 13,748,217 ஆகிய தொகைகள் மே 20, 2026 நிலவரப்படி வசூலிக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தின் 2025ஆம் ஆண்டு அறிக்கையின்படி சேர்க்கப்பட்டுள்ள தணிக்கை அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனாறு செல்வச்சன்னதியான ஆலயத்தில் பெருந்திருவிழாவின் கொடியேற்றம் இன்று அதிகாலை 1:45 மணியளவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் இடம்பெற்றுள்ளது. செல்வ சந்நிதியான் கொடியேற்றத்தை காண்பதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலுமிருந்து அடியவர்கள் வருகை தந்தனர். திருவிழாவுக்கு வருகை தருகின்ற அடியவர்களின் நலன் கருதி சுகாதார, குடிநீர் உட்பட்ட வசதிகள் வல்வெட்டித்துறை நகரசபை மேற்கொண்டது. மேலும் விசேட போக்குவரத்து ஒழுங்குகளும் ஏற்படுத்தப்பட்டது. இந்த வருடத்தில் தேர் திருவிழா எதிர்வரும் 27ஆம் தேதியும் 28ஆம் தேதி தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோர் கொழும்பு வெலிக்கட சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பூஜ்ய ஜெயசுந்தரம் 3316 என்ற கைது இலக்கத்திலும், கேமஸ்ரீ பெர்னாண்டோ 3317 என்ற கைது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். சிறை நிர்வாக நடவடிக்கைகள் கைது இலக்கங்களை அடிப்படையாக கொண்டே முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. சிறைக்குள் அவர்களுக்கு தென்னை நார் தலையணை, பாய், தகரத்தட்டு மற்றும் தகர கோப்பை உள்ளிட்ட அடிப்படை பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றை பெற்றுக்கொண்ட போது கேமஸ்ரீ பெர்னாண்டோ உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விட்டதாகவும், பூஜ்ய ஜெயசுந்தரமும் கண்களில் கண்ணீரை மறைத்தபடி அவற்றை பெற்றுக்கொண்டதாகவும் சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருவரும் மரண தண்டனை கைதிகள் தடுத்து வைக்கப்படும் H1 சிறையறையில் நிமல் என்ற மற்றொரு கைதியுடன் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
ஆரம்பத்தில் சிறை வாழ்க்கை காரணமாக கடுமையான மன அதிர்ச்சிக்குள்ளான இருவரும் தற்போது நிமலுடன் இணைந்து தியானம் மற்றும் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே கேமஸ்ரீ பெர்னாண்டோ தான் எந்த தவறும் செய்யவில்லை என தொடர்ந்து கூறி வருவதுடன் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள மேன்முறையீட்டின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வயது மற்றும் உடல்நிலை காரணமாக சிறை வாழ்க்கைக்கு பழகுவதில் அவருக்கு கூடுதல் சிரமங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. பூஜ்ய ஜெயசுந்தரவை சிறைக்கு சென்ற முதல் நாளிலேயே அவரது மகனும் கேமஸ்ரீ பெர்னாண்டோவை அவரது மனைவியும் சந்தித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே இவர்களைப் போலவே முன்னாள் அரசியல்வாதிகள் பலரும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக மகிந்தானந்த அலுத்கமகே, நளின் பெர்னாண்டோ, துமிந்த செல்வா, சமிந்தபாஸ் குணவர்த்தன உள்ளிட்ட அரசியல்வாதிகள் சிறைக்குள் இருக்கின்றனர். இவர்கள் யாரையுமே கேமஸ்ரீ மற்றும் பூஜிதா ஆகியோர் சந்திக்கவில்லை என கூறப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது 24 வயதிலேயே நாடாளுமன்றத்திற்கு வந்ததாகவும் அன்று முதல் இன்று வரை தனது சொத்து விவரங்களை முறையாக சமர்ப்பித்து வருவதாகவும் கூறியுள்ளார். தனக்கு சொந்தமான பெரும்பாலான காணிகள் தனது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரிடமிருந்து வந்தவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் ஒரு காலத்தில் ஹன்சல்டன் பார்ம் என்ற ஆலோசனை நிறுவனம் ஒன்றை நடத்தியதாகவும் அதன் வருமானம் மற்றும் வரி கணக்குகள் அனைத்தையும் முறையாக பிரகடனப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாமல் ராஜபக்சவின் இந்த கருத்துக்களுக்கு பதிலடியாக அவரது குடும்பத்தின் சொத்துக்கள் குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக கால்டன் இல்லம் கைமாற்றப்பட்டது தொடர்பான சர்ச்சைகள் மற்றும் அவர் தனது சொத்துக்களை எவ்வாறு சம்பாதித்தார் என்பது குறித்த விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது. சீருடை என்பது பொதுவானதொரு உடை. அது ஒவ்வொரு மதத்திற்கும் ஏற்ற விதமாக மாற்ற முடியாது என்று மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். கல்முனை ஆதார வைத்தியசாலை சீருடை விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பாடசாலை, வைத்தியசாலை, அரசு அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பொதுவாக ஒரு சீருடையை தயாரித்தால் அதனை அனுசரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அனைவரது கடமை. ஒவ்வொரு மதத்தவர்களும் அவர்களது விரும்பிய ஆடை அணிதல் என்ற சீருடை என்ற ஒன்று அவசியமில்லை. புதிய சுகாதார உதவியாளர்களுக்கு கொழும்பில் 3 நாட்கள் பயிற்சி வழங்கிய வேளை இந்த சீருடை தொடர்பாக தெளிவாக அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது. எனவே இது வேண்டுமென்று கல்முனை ஆதார வைத்தியசாலையின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வெளியில் ஒரு குழுவினர் சதித்திட்டம் தீட்டி சமூக ஊடகங்களில் வன்மத்தை கொட்டி வருகின்றனர். சட்டம் நீதிதன் கடமையை செய்யும், யாரும் அஞ்ச வேண்டியதில்லை, உண்மை வெல்லும் என குறிப்பிட்டுள்ளார். சட்டத்திறனிகள் சங்கம் தங்களுக்கு ஏற்றவாறு நீதிமன்றங்களை கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றது என முன்னாள் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மக்கள் நலன் சார்ந்து நடக்க வேண்டும் என அழுத்தம் கொடுக்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். நீதிமன்றத்தை மக்களின் தேவைக்கேற்ப கொண்டு செல்ல அரசாங்கத்துக்கு மறு தரப்பிலிருந்து அழுத்தத்தை கொடுப்போம். அரசாங்கம் கொண்டு வரும் இந்த யோசனை பாராளுமன்றத்திலிருந்து நீதிமன்றத்துக்கு சென்று தீர்ப்பு வரும். இதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று தேவையா இல்லையா என நீதிமன்றம் கூறினால் அப்போது சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லலாம். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் விவகாரம் பாராளுமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் இடையில் தீர்த்து கொள்ளப்படும். பாராளுமன்றத்தில் இப்போது அந்த யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இப்போது அந்த யோசனையை யார் வேண்டுமானாலும் உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தலாம். அதற்கு பிறகு ஒரு இறுதி தீர்ப்பு வரும். எனவே அந்த இறுதி தீர்ப்பின்படி நாம் செல்லலாம். அதனால் பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்பட போவதில்லை. வாழ்க்கை செலவு கடினமாக உள்ளது. அதுதான் நமக்கு இந்த எதிர்ப்பின் துணைப்பொருளாகும். இது கூட வரிகளை குறையுங்கள். நாங்கள் அரசாங்கத்துக்கு சொல்வது என்னவென்றால் மக்கள் பாதையில், மக்கள் நலன் சார்ந்த பாதையில் செல்லுங்கள் என்பதுதான். இன்று அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்று கூடியுள்ள வலதுசாரிகள் மற்றும் பல்வேறு சக்திகள் அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சிக்கின்றன. ஆனால் நாங்கள் முயற்சிப்பது அரசாங்கத்தை மக்கள் நலன் சார்ந்த பாதையில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்காகவும் இந்த வேறுபாட்டை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். தலைமன்னார் உருமலை முனைக்கப்பால் இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமுறை நுழைந்து சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட 9 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. தலைமன்னார் உருமலை முனைக்கு அப்பால் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத கடற்தொழிலில் ஈடுபட்ட 9 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட விசேட கண்காணிப்பு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 9 பேரும் அவர்களின் படகுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடற்தொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். இந்தியா இலங்கைக்கு இடையிலான அண்மைய தொடர்புகள் மற்றும் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ள இருதரப்பு உறவுகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர்.
இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு இடையிலான சந்திப்பொன்று பெலபத்தையில் உள்ள ஜேவிபியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீண்டகால ராஜதந்திர மற்றும் கலாச்சார தொடர்புகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதேபோன்று இந்தியாவின் தற்போதைய அரசியல் நிலைமை தொடர்பில் இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான மாற்றங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அதேபோன்று தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரை பயிற்றுவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் இலங்கைக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் ஒத்துழைப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் அரசியல் பிரிவின் முதன்மை செயலாளர் ராம்பாபு செல்லப்பா மற்றும் ஜேவிபியின் வெளிநாட்டு பிரிவின் பிரதிநிதி கல்பனா மதுபாசினி ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கை அரசாங்கம் மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்த தீர்மானித்தால் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள தூக்குமேடையை பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையுடன் தற்போது இரு மரண தண்டனை நிறைவேற்றுபவர்கள் இணைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் பணிக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் அடையாளங்கள் இரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது கட்டமைப்பு ரீதியாக செயற்படக்கூடிய ஒரே தூக்குமேடை வெலிக்கடை சிறைச்சாலையிலே இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி போகம்பர சிறைச்சாலையில் இருந்த மற்றொரு தூக்குமேடை தற்போது அந்த சிறைச்சாலை மூடப்பட்டுள்ளதால் பயன்பாட்டில் இல்லை. சிறைச்சாலை அதிகாரிகளின் தகவலின்படி தற்போது நாட்டில் 806 கைதிகள் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் உள்ளனர். இவர்களில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களில் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட 58 பேர் அடங்குகின்றனர். இவர்களில் 52 ஆண்களும் 6 பெண்களும் உள்ளனர். மேலும் ஒரு வெளிநாட்டவரும் மரண தண்டனை கைதிகளில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் குற்றங்களுக்காக மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விவகாரம் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் கடந்த 10ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது உயிரிழந்த 2 கைதிகளின் மரணத்திற்கு காரணம் துப்பாக்கிச் சூட்டினால் ஏற்பட்ட பலத்த காயங்கள் என பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. ரத்னபுரி போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஒரு கைதியின் தலையிலும் மற்ற கைதியின் மார்பிலும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்தமையாலேயே உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்த அமைதியின்மை சம்பவத்தில் 2 கைதிகள் உயிரிழந்ததுடன் மேலும் 12 பேர் காயமடைந்தனர். சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட இந்த அசாதாரண சூழலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கண்ணீர் புகை தாக்குதல் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டியிருந்ததாக அமைச்சர் கசன நாணயக்கார தெரிவித்தார். இந்த நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினருக்கு மேலதிகமாக காவல்துறை விசேட அதிரடிப்படை, கலகமடக்கும் பிரிவு மற்றும் இராணுவமும் வரவழைக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு முன்னர் நீர்கொழும்பு, மகர, புதிய மெகசின் மற்றும் பல்லுசேன் ஆகிய சிறைச்சாலைகளில் இதுபோன்ற அமைதியின்மை சம்பவங்கள் பதிவாகியமையும் குறிப்பிடத்தக்கது. நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு மகாநாயக்க தேரர்கள் இணக்கம் தெரிவித்ததாக அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்டது முற்றிலும் பொய்யானது. புத்த சாசனத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவிப்பதை அரசாங்கம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என பிவித்திரஹில உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பிபித்துருகல உரிமைய கட்சி காரியாலயத்தில் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானம் தொடர்பில் மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா நீதியமைச்சரிடம் பாராளுமன்றத்தில் வைத்து வினவிய போது அவ்வாறான கடிதம் பற்றி தனக்கு தெரியாது என பதிலளித்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச மகாநாயக்க தேரர்கள் அனுப்பி வைத்த கடிதத்தை பரிசீலனை செய்து அதன் பின்னர் தானும் நீதியமைச்சரும் கடந்த 3ஆம் தேதி மகாநாயக்க தேரர்களை சந்திக்க நேரில் சென்றோம் என குறிப்பிட்டார். ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதம் தொடர்பில் முழுமையாக அறிந்திருந்தும் நீதியமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளரும் பொய் உரைத்துள்ளார்கள். மாலிமாவு என்றால் பொய், பொய் என்றால் மாலிமாவு என்பது தினசரி உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் காணப்படுகிறது. நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிக்கும் அரசியலமைப்பு திருத்த நடவடிக்கைகளை அரசாங்கம் கைவிட வேண்டும். சகல தரப்புடனும் கலந்துரையாடி நீதிமன்ற கட்டமைப்பில் நிலுவையிலுள்ள வழக்குகளை விரைவாக நிறைவுபடுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றே மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதிக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு இணக்கம் தெரிவிப்பதாக மகாநாயக்க தேரர்கள் குறிப்பிடவில்லை. பொய்யை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி செயற்படும் தேசிய மக்கள் சக்தி தற்போது புத்த சாசனத்திலும் பொய்யை உள்வாங்கியுள்ளது. இது பௌத்த மதத்தை அவமதிக்கும் ஒரு செயற்பாடாகும். தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு இவ்வாறு செயற்படுவது முறையற்றது என தெரிவித்துள்ளார்.